மகாபாரத போரில் பீஷ்மரின் வீழ்ச்சிக்குப் பிறகு 11ஆம் நாள் போர்க்களம் புகுந்தார் மாவீரன் கர்ணன். அவரின் வருகையால் போர்க்களம் உக்கிரமாக மாறியது. பாண்டவர்களின் பல அக்ரோனி சேனைகளை தும்சம் செய்தார் கர்ணன். தான் கொடுத்த சத்தியத்தின் காரணமாக கர்ணன் மற்ற பாண்டவர்களை கொல்லவில்லை. அர்ஜுனனுக்கும் கர்ணனுக்கும் மானப்போர் மிக பயங்கரமாக நடைபெற்றது. கர்ணன் எய்த அம்புகள் கிருஷ்ணரை தாண்டி அர்ஜுனன் தேரை தாக்கியது. கிருஷ்ணர் உடனே எழுந்து சபாஷ் கர்ணா என்றார். இதனால் கோபமடைந்த அர்ஜுனன் கிருஷ்ணரிடம், கண்ணா, நான் எய்த அம்பு கர்ணன் ரதத்தை 10 அடிகள் பின்தள்ளியது. ஆனால் கர்ணன் எய்த அம்பு வெறும் 2 அடிதான் நம் ரதத்தை பின்னுக்கு தள்ளியது என்றான். அப்போது கிருஷ்ணர் அர்ஜுனனிடம், உன் ரதத்தில் ஹனுமான் கொடியில் அமர்ந்து உள்ளார். இந்த தேரை வழிநடத்துபவன் 3 உலகையும் காக்கும் நான். அப்படியிருந்தும் உன் ரதம் 2 அடிகள் பின்னால் சென்றதென்றால் மாவீரன் கர்ணனின் திறமையை அறிந்துகொள் அர்ஜுனா என்றார். இதை கேட்ட அர்ஜுனனின் கர்வம் அழிந்தது.